Hi students, welcome to our channel. 10th standard தமிழுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஹோல் போர்ஷனுக்கும் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம் 10th தமிழுக்கு. சப்போஸ் அது நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துக்கிறங்க. அதில் நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்கோமோ அது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை தாண்டி வேறு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், தமிழில் வந்து அவுட் ஆஃப் 100க்கு 90+ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு அந்த வீடியோவை போய் பார்த்துருங்க. இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் ரெண்டு கொஸ்டின்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்ட் 4 5 × 5 25 மார்க்ஸ். இன்னொன்று பார்ட் 2ல் செக்ஷன் 2 5 × 2 10 மார்க்ஸ். மொத்தம் 35 மார்க். இந்த 35 மார்க் நீங்கள் எடுக்கணும்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னெல்லாம் படிக்கணும், என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேன்றீங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணவும் மாட்டேன்றீங்க. நீங்கள் ஒரு லைக் போட்டிங்கன்னா அது இந்த வீடியோவை யூடியூபுடைய ரெக்கமெண்டேஷன் நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எஃபர்ட் போட்டு உங்களுக்காக வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா அதுக்காக தயவு செஞ்சு ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு பாருங்கள், சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம இந்த பார்ட் 4 பார்த்துருவோம். பகுதி 4 5 × 5 25 மார்க். இந்த 25 மார்க் எடுக்கணும்னா நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? இதுக்கு அடுத்து அந்த நம்ம 8 மார்க் கொஸ்டின் ஒன்று இருக்கும், அதுக்கு 24 மார்க்ஸ்க்கு. பட் இருக்கிறதுலே அதிகமான மார்க் அப்படின்னா இந்த பார்ட் தான். இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 38லேருந்து 42 வரைக்கும் மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். 5மே எய்தர் ஆர் டைப்ல இருக்கும். இது அல்லது அது அப்படின்னு அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ ரெண்டுல நீங்க ஒவ்வொரு கொஸ்டின்லையும் 2 இருக்கும். நீங்க ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி எழுதுறது மாதிரி இருக்கும், சரியா? இப்படிதான் கொஸ்டினுடைய டைப் வந்து இந்த பார்ட்ல வந்து இருக்கும். இதுல கொஸ்டின் நம்பர் 38 இது வந்து சிறுவினா, உங்களுக்கு சரி நெடுவினா. இது உங்களுக்கு உரைநடையினுடைய நெடுவினா. இதுல இருந்து நமக்கு வந்து கேட்பாங்க, சரியா? இந்த இதுல ஒரு 12 நெடுவினா கொடுத்துருக்கேன். இந்த 12 நெடுவினா படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு நெடுவினா நீங்க அட்டன் பண்ணிடலாம். என்னென்ன நெடுவினா? மனோன்மணியம் சுந்தரனார், அது ஒரு கொஸ்டின். அப்புறம் முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்தி, புயலிலே ஒரு தோணி கதை, ஆற்றுப்படுத்தல் என்பது அன்றைக்கு, அறிவியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்குடன், புலவர் இடைக்காடன் குரலுக்கு, நெகிழிப்பைகளின் தீமைகள் பொம்மலாட்டம், வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு கூறிய, சந்த கவிதையில் சிறக்கும் கம்பன், மெய்கீர்த்தி பாடலின் நயம், சிலப்பதிகாரம் மறுவூர்ப்பாக்க வணிக வீதிகள், காலக்கணிதம் கவிதையின் நயன்கள், சரியா? ஸோ இந்த 12 நெடுவினாக்கள் உரைநடையினுடைய நெடுவினா, அப்புறம் வந்து உங்களுக்கு செய்யுளினுடைய நெடுவினா. இதை நீங்கள் தரவா படிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடலாம், இதில் ஏதாவது 2 கொடுப்பாங்க, 2ல் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிடலாம். இந்த 12 கொஸ்டின்ஸ் நீங்கள் தரவா பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், ஒரு 5 மார்க் உங்களுடைய கையில். இது அப்படியே நீங்கள் வாங்கிடலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 39. இந்த 39வது கொஸ்டின் வந்து கடிதம். இதில் 2 கடிதம் வரும். ஒரு கடிதம் இந்த 4ல் ஒன்று கண்டிப்பாக கேட்டுருவாங்க. இந்த 4 கடிதத்தை நீ தரவா இருந்தீங்கன்னா ஒரு கடிதம் அட்டன் பண்ணிடலாம். என்னென்ன கடிதம்? பள்ளித்திடலில் கிடைத்த பணப்பையை உரியவரிடம் ஒப்படைப்பது சம்பந்தமாக. அப்புறம் உன்னுடைய தெருவில் வந்து மின்விளக்கு வசதி வேண்டி மின் வாரியத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறது. அப்புறம் உணவு விடுதியில் வழங்கிய தரமற்ற உணவு சம்பந்தமா ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டரு. அப்புறம் நாளிதழில் உன்னுடைய கட்டுரை வெளியிடுவதற்கு சம்பந்தமாக ஒரு கடிதம், சரியா? இந்த 4 கடிதத்துல இருந்து ஒன்று கண்டிப்பா வந்துடும். இன்னொரு கடிதம் வந்து தமிழ்ல வந்து நம்ம இன்ஃபார்மல் லெட்டர், சார் இங்கிலீஷ்ல இன்ஃபார்மல் லெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்மளுடைய சொந்த பந்தங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எழுதுறது, அம்மா அப்பாவுக்கு எழுதுறது, இது. ஸோ அந்த மாதிரி ஒரு கடிதமும் வரும், சரியா? ஸோ இந்த 4 கடிதத்துல அதுல வந்து என்ன கடிதம் வேணாலும் கேட்கலாம். இந்த 4ல் ஏதாவது ஒரு கடிதம் வந்துடும். அப்போ இந்த 4 கடிதம் நீ தரவா இருந்த, ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருந்த அப்படின்னா கண்டிப்பா இதுல இருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்து என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 40ல் காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க, அந்த பிக்சர் சம்பந்தமா நம்ம ஒரு கவிதை எழுதணும். இது எதுல இருந்து தான் கேட்பாங்க? உங்க புக்கில் இருந்து தான் கேட்பாங்க. புத்தகத்துல ஒரு 8 இமேஜ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு மொத்தம் 9 இயல்லையும் இருக்கக்கூடிய ஒரு 8 இமேஜோ 9 இமேஜோ இருக்குது. ஒவ்வொரு இயல்லையும் ஒரு ஃபோட்டோ இருக்கு. அந்த ஃபோட்டோ தான் கேட்பாங்க, அந்த இமேஜ் தான் கேட்பாங்க. ப்ரீவியஸாக இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும்.
அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இமேஜ் தான் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. அப்போ அந்த புக்கில் இருக்கக்கூடிய அந்த 8, 9 இமேஜஸ் மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருந்தீங்க, அது சம்மந்தமாக நீங்கள் கவிதைகள் எழுதி பார்த்துருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடலாம், இதுவும் நீங்கள் எழுதிடலாம். 5 மார்க். இதில் வந்து 1 தான் இருக்கும், இதுக்கு உங்களுக்கு சாய்ஸ் வந்து இருக்காது. ஒரே ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை வச்சு நம்ம எழுதிட வேண்டியது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 41 வந்து படிவம். மொத்தம் 4 படிவம் இருக்குது. என்னென்ன? மேல்நிலை வகுப்பு சேர்க்கை படிவம், நூலக உறுப்பினர் படிவம், தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சேர்க்கை படிவம், தன்விவர பட்டியல் படிவம். இந்த 4 படிவம். ஆனால் இதுல இந்த 2 தான் ரொம்ப முக்கியமானது. மேல்நிலை படிவமும் நூலக உறுப்பினர் படிவமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது 2 போன வருஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நூலக உறுப்பினர் படிவம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு முந்தின வருஷம் மேல்நிலை வகுப்பு சேர்க்கை படிவம் கேட்டிருந்தாங்க. இது 2 கேட்டாங்க. அப்போ இது 2ல ஏதாவது இந்த வருஷம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா இந்த 2மே நமக்கு என்ன செய்யலாம், கேட்கலாம். உன்னுடைய ஆன்சர் ஷீட்ல 4 படிவமுமே இருக்கும். நீ பப்ளிக் எழுத போகையில உன்னுடைய ஆன்சர் ஷீட்ல 4 படிவமுமே இருக்கும். ஆனா கொஸ்டின்ல உனக்கு என்ன படிவம் கேட்டிருக்காங்களோ அந்த படிவத்தை மட்டும் நீ ஃபில் பண்ணா போதும். மற்ற படிவத்துல என்ன பண்ணிடணும், ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி அடிச்சிடணும். அதை மறந்துடாத, சரியா? 4 படிவம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பயந்துடக்கூடாது. கொஸ்டின் பேப்பர்ல என்ன படிவம் இருக்குதோ அதை மட்டும் நீ ஃபில் பண்ணினா போதும். மீதி இருக்கக்கூடிய 3 படிவத்தையும் அடிச்சு வச்சுட்டா போதும். ஸோ இது ஒன்று. அடுத்து லாஸ்டா 42 வந்து உங்களுக்கு மொழிபெயர்ப்பு. அப்போ இதுல நம்ம 5 மார்க் எடுத்துடலாமா படிவத்துல? லாஸ்டா கொஸ்டின் நம்பர் 42 மொழிபெயர்ப்பு தமிழாக்கம். சரியா? இது எல்லாமே உங்களுக்கு புக்ல இருந்தா கேட்பாங்க இந்த மொழிபெயர்ப்பு. இதுக்கு சாய்ஸா உங்களுக்கு இன்னொரு மொழிபெயர்ச்சியினுடைய கேள்வி இருக்கும். பட் அதை நீங்க அட்டன் பண்றதை விட இது நீங்க அட்டன் பண்ணலாம். மொழிபெயர்ப்பு வந்து ஒவ்வொரு இயல்லையும் இருக்கக்கூடிய அந்த மொழிபெயர்ப்பு நீங்க கரெக்டா பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதுல இருந்தா உங்களுக்கு கேட்பாங்க. இந்த 9 இயல்லையும் இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கணும், தமிழாக்கத்தை. ஸோ அதுல இருந்து நமக்கு கேட்டுருவாங்க. அப்ப இதுல நம்ம என்ன பண்ணிடலாம், 5 மார்க் எடுத்துடலாம். அப்ப 5 × 5 25 மார்க் நம்ம கையில. சரியா? அடுத்து பகுதி 2ல பிரிவு 2ல கேட்கக்கூடிய 2 மதிப்பெண் வினாக்கள். 5 × 2 10 மார்க். இந்த 10 மார்க் எடுக்கணும்னா நம்ம என்னென்ன படிக்கணும்? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேள்வி எண் 22ல இருந்து 28 வரைக்கும் இருக்கும். மொத்தம் 7 கேள்விகள் கொடுத்துட்டு இதுல நம்ம 5 வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும், 2 சாய்ஸ்ல விடுற மாதிரி இருக்கும். இதுல நமக்கு என்னென்ன பகுதிகள் வந்து கேட்பாங்கன்னா, இலக்கணத்தினுடைய குறுவினா, இலக்கண பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய குறுவினாக்களும் மொழிபெயர்ச்சியில் இருக்கக்கூடிய கேள்விகளும் கேட்பாங்க. அப்ப இதுல நமக்கு வந்து இலக்கண குறிப்பு கண்டிப்பா ஒண்ணு வந்துடும், பகுபத உறுப்பிலக்கணம் கண்டிப்பா ஒண்ணு வந்துடும், கலை சொற்கள் கண்டிப்பா ஒண்ணு வந்துடும். இது 3ல கண்டிப்பா ஒண்ணு இருக்கும். அப்ப 3 × 2 6 மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? ஒவ்வொரு செயலையும் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பிலக்கணம், அப்புறம் ஒவ்வொரு இயல்ல இருக்கக்கூடிய மொழிபெயர்ச்சி பகுதியில் இருக்கக்கூடிய கலை சொற்கள் நம்ம தரவா படிச்சிட்டோம் அப்படின்னா 3மே கேட்டுருவாங்க. 3 × 2 6 மார்க் எடுத்துடலாம். இந்த மிச்சம் இருக்கக்கூடிய கான்செப்ட்ல இருந்து நமக்கு ஏதாவது 2 கேட்பாங்க. இந்த இதுல இருந்து மீதி 2 வந்து உங்களுக்கு இலக்கணத்தினுடைய வினாக்கள் கேட்பாங்க. சரியா? இலக்கணத்தினுடைய வினாக்கள் 2 வரும். இந்த மொழிபெயர்ச்சியினுடைய கான்செப்ட்ல இருந்து 2 வரும். மொத்தம் 4 வரும். இந்த 4ல நீங்க ஏதாவது 2 அட்டன் பண்ணிக்கிறீங்க. நீங்க இலக்கண கேள்விகள் படிச்சிருந்தீங்கன்னா அந்த 2 கேள்விகள் அட்டன் பண்ணிடலாம். இல்ல மொழிபெயர்ச்சியினுடைய பகுதியினுடைய இந்த கேள்விகள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த 2 கான்செப்ட் வந்து நீங்க அட்டன் பண்ணலாம். இதுல உங்களுக்கு என்னென்ன கான்செப்ட்லாம் கேட்பாங்கன்னா, ஊர் பெயர்களின் மறுவுவை எழுதுக, இரு சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக, தொகை சொற்களை கண்டுபிடித்து ஒரே தொடரில் அமைக்க, இப்படியும் கேட்கலாம். இல்லைன்னா தொகை சொற்களினுடைய வகையை எழுதுக அப்படின்னு கேட்கலாம் உங்களுக்கு. அப்புறம் வினா வகை, விடை வகை, எழுவாயை செழுமை செய்க, உவமையை பயன்படுத்தி சொற்றொடர் அமைக்க, தமிழ் எண்கள், நிறுத்தற் குறியிடுக, பிறமொழி சொற்கள், மரபு தொடர் பொருளறிந்து தொடர் அமைத்து எழுதுக, அப்புறம் வலுவமைதியை திருத்தி எழுதுக. இவ்வளவு கான்செப்ட்ஸ் இருக்குது. இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்துலயும் நீங்க பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா இதுல இருந்து ஏதாவது ஒரு 2 கான்செப்ட் உங்களுக்கு கேட்டுருவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறங்க. இந்த 3 கண்டிப்பா இருக்கும். இலக்கண குறிப்பு, கலை சொற்கள், பகுபத உறுப்பிலக்கணம் கண்டிப்பா இருக்கும். இது போக மீதி 4 கொஸ்டின் என்னென்ன இருக்கும், இதுல இருந்து ஏதாவது 2 இலக்கண வினாக்கள்ல இருந்து ஏதாவது 2, மொத்தம் 4. இந்த 4ல நீங்க 2 எழுதணும். இலக்கண வினாக்கள் தரவா இருந்தீங்கன்னா அந்த 2 அட்டன் பண்ணிடலாம். இந்த கான்செப்ட்ஸ் தரவா இருந்தீங்கன்னா இதுல 2 அட்டன் பண்ணிடலாம். அப்ப ஆக மொத்தம் நமக்கு எவ்வளவு ஆச்சு? 5 × 2 10 மார்க். இது எல்லாமே உங்க புக்ல உள்ளதான்.
எல்லாமே உங்கள் புத்தகத்தில் மொழிபெயர்ச்சி பகுதியில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் தான். இதை ஃபுல்லாக தரவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எழுதிடலாம். சரியா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பார்ட்லையும் இந்த செக்ஷன்லையும் எப்படி ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இது மாதிரி உங்களுக்கு அடுத்து என்னென்ன வீடியோஸ் இந்த 10th தமிழ் சம்மந்தமாக வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.